Hello everyone, நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி. ஸோ குரூப் 4 ரிசல்ட் எப்போது? ஓகேவா? ஸோ குரூப் 4 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ நமக்கு இந்த மந்தோட, அதாவது அக்டோபர் மந்தோட என்ன சொல்லியிருக்காங்க? அக்டோபர் மந்தோட லாஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் தானே? ஸோ அக்டோபர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க லாஸ்ட் வீக்கில் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்டோபர் மந்த்னு சொல்லியிருக்கனால அக்டோபர் மந்தோட தேர்ட் வீக் அல்லது ஃபோர்த் வீக் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மந்தில் நமக்கு தீபாவளியும் வருது. ஸோ தீபாவளிக்கு மேக்ஸிமம் தீபாவளிக்கு முன்னாடி விடுறதுக்கான, ஓகேவா, பிஃபோர் தீபாவளி, ஸோ பிஃபோர் தீபாவளி விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சொல்கிற புரியுதுங்களா? ஸோ பிஃபோர் தீபாவளிக்கு முன்னாடி விடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது குரூப் 4ஓட ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு யூஸ்வலாக தேர்ட் வீக் இல்லை ஃபோர்த் வீக்கில் விடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் போன டைம் குரூப் 4 2024 பார்த்துருந்தோம் அப்படின்னாக்க தீபாவளிக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த டைமும் நமக்கு அதே மாதிரி என்ன பண்ணலாம், தீபாவளிக்கு பிஃபோராகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குரூப் 4ஓட ரிசல்ட்டை. ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? கட் ஆஃப். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதில் நெக்ஸ்ட் ஃபர்தராக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் எவ்வளோ இருக்க போகுது, எவ்வளோ இருந்து நமக்கு வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும், வேக்கன்சி இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டாக. ஸோ இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமா, வேக்கன்சியோட ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கும், ரிசர்வேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் இதில் என்ன கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த குரூப் 4ஓட கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் 4 எழுதுனவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஷின் எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்ட்டு. ஆமாம் தானே? ஸோ கொஷின் பயங்கர டஃப்பாக இருந்தது. ஸோ தமிழ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஷின்ஸ் இருந்தது. ஆமாம் தானே? தமிழ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக, ஓகேவா, தமிழ் வந்து நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அது இல்லாமல் நமக்கு ஜிஎஸோட கொஷினும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு சால்வ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆமாம் தானே? ஸோ இது நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது அவ்வளோ ஈஸின்னு சொல்லிட முடியாது. ஸோ மீடியம் டு டஃப்னு சொல்லலாம். ஓகேவா? மீடியம் டு டஃப்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக நமக்கு என்னது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினது இந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்ம பார்க்கல நமக்கு என்ன சொல்லலாம், யூஸ்வலாக நம்ம குரூப் 4ஓட ரிசல்ட் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கொஷின் பேப்பரோட டஃப்னஸ் எவ்வளோ இருந்தது, மற்ற நமக்கு ஒரு 2-3 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய நமக்கு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கூகுள் ஃபார்மோட இதில் வச்சு நமக்கு ரிவ்யூலாம் பார்க்கல நமக்கு எவ்வளோ வந்து நம்ம கட் ஆஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, நான் ஜென்ரலுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 ரேஞ்ச் இருக்கலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ரேஞ்ச் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா நமக்கு ஜென்ரலுக்கு அப்புறமா பிசி, ஸோ எம்பிசி இந்த ரேஞ்செல்லாம் பொறுத்து நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு 2 கொஸ்டின் ஒரு கேட்டகரிக்கு வரையில, இப்போ பிசிக்கு வரையில ஒரு 150 to 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஜென்ரலுக்கு. ஸோ இதில் நமக்கு வரையில ஒரு 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 ரேஞ்ச் சொல்லலாம். ஒரு 150, ஒரு 151, 150, 148, 149 வரைக்கும், 149லேருந்து ஒரு 152 இந்த ரேஞ்சுக்குள்ளே பிசிக்கு வரலாம். ஒரு எம்பிசி பார்க்கல ஒரு 147லேருந்து ஒரு 151க்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னது, நமக்கு எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிலாம் நம்ம போகையில இதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஷின் குறையலாம். ஓகேவா? ஸோ எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் கொஷின் வந்து நமக்கு ஒரு 146லேருந்து ஒரு 150க்குள்ளே, ஓகேவா, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 145, ஓகேவா? ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம் வராது. ஸோ 145லேருந்து ஒரு 148 இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 145லேருந்து 148க்குள்ளே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எஸ்டிக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சார் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் பெருசாக ப்ளே பண்ணுமா சார், நான் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன், உமன் கேட்டகரியாக இருக்கேன், இது எனக்கு ப்ளே பண்ணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் பெருசாக ப்ளே பண்ணாது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஎஸ்டிஎம்க்கு நமக்கு எவ்வளோ சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஎஸ்டிஎம் வச்சிருக்கவங்களுக்கும் நார்மலாக பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கும் ஒரு கொஸ்டின் ஒரு வேரியேஷன் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நார்மலாக பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கு ஒரு 150 வந்து நமக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா, இதுல இருந்து ஒரு 149 கொஸ்டினுக்கு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்டிஎம் இருக்கவங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக ப்ளே பண்ணாது பிஎஸ்டிஎம் எதில், குரூப் 4 பொறுத்த வரைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்னது கேட்டகரி வைஸ் நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்னது, நமக்கு என்ன ரேஞ்சில் நமக்கு நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ இருந்தால் கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக ஒரு 150 யூஸ்வலாக நமக்கு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும், அதாவது வேலை சேஃப் ஜோனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 153 அண்ட் அபோவ் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம்.
குரூப் 4 பொறுத்த வரைக்கும் குரூப் 4 2025 பொறுத்த வரைக்கும் 153க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் போஸ்டிங் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஜென்ரல் கேட்டகரியாகவே இருந்தாலும். ஓகேவா, சொல்கிறது புரியுதுங்களா? 153 அண்ட் அபோவ். ஓகேவா, சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சார்? யூஸ்வலாக என்னது 3900 சம்திங் சொல்லியிருந்தாங்க வேகன்சிஸ். ஆமாம் தானே? ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரையில 900 ப்ளஸ். ஓகேவா, ஸோ இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னது ஒரு 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 10 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு 700 அரௌண்ட் 700 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு 4600 வேகன்சிஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ இருக்குது. ஆமாம் தானே? ஸோ இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமா சார்? வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சார்னு கேட்டால் கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்த மாதிரி, டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்த மாதிரி நமக்கு என்னது, ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் போகிற வரைக்குமே, அப் டு கவுன்சிலிங் வரைக்குமே நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராகவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? குரூப் 4ஓட வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் மாற்றுக்கருத்து இருக்காது. கண்டிப்பாக அடுத்து குரூப் 4ஓட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். விரைவிலே நம்ம அதுக்கான எதிர்பார்ப்பையும் நமக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான அறிவிப்பையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே சார். நெக்ஸ்ட் வேகன்சி எப்படிங்க சார் ஸ்பிளிட் அப் ஆகும்? வேகன்சி எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட சேர்த்து நம்ம ரிசர்வேஷன் எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகும் இந்த கேட்டகரிஸ்க்கு அப்படின்றதே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ரிசர்வேஷன் பற்றியே தனியாக நம்ம பெருசாக பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஷார்ட்டாக நமக்கு வேகன்சிஸ் எவ்வளோ இருந்தால் நம்ம எப்படி வேகன்சிலேருந்து நமக்கு ரிசர்வேஷன் எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு அப்ராக்ஸாக நம்மளோட வேகன்சியை 5000 சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். நம்மளோட கேல்குலேஷனுக்காக கன்சிடர் பண்ணிக்கிறேன் 5000 அப்படின்னு. அரௌண்ட் 5000 வச்சுக்கலாம். இப்போ இதில் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல்னு சொல்லி பிரிப்பாங்க. ஓகேவா? ஜென்ரல் கேட்டகரி. நெக்ஸ்ட் என்னது, ஜென்ரல்லேருந்து நெக்ஸ்ட்டு பிசி, அடுத்து எம்பிசி, அடுத்து என்னது எஸ்சி அண்ட் எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி பிரியும். ஆமாம் தானே? ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி அடுத்து. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க, எஸ்சி ஆர் எஸ்டி நல்லா கவனிங்க. இப்போ இதில் நமக்கு ஜென்ரலுக்கு தெரியும், நம்மளோட தமிழ்நாடோட இது 69% சொல்லி தெரியும். நமக்கு மிச்சம் இருக்கிறது நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளோ, நமக்கு மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது நமக்கு 31% நமக்கு ஜென்ரலில் இருக்க போகுது. ஆமாம் தானே? ஸோ 31%. ஓகேவா? ஸோ 31% நமக்கு ஜென்ரலில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நமக்கு 5000 வேகன்சிஸ் இருக்குன்னா ஜென்ரல் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு 30% வைக்கிறப்ப நமக்கு என்ன பண்ணலாம், 3×15. ஆமாம் தானே? ஒரு 1500 போஸ்டிங் வந்து நமக்கு ஜென்ரலில் வந்துடும். 1500 போஸ்டிங் நமக்கு ஜென்ரலில் வந்துடும். ஓகேவா? நமக்கு பிசிக்கு நமக்கு தெரியும் 26.5ன்னு சொல்லி தெரியும். அது இல்லாமல் இதுலேயே பிசிலேயே பிசி முஸ்லீம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு என்னது டோட்டலாக 30% 26.5 போயிடுச்சுன்னா பிசிக்கு டோட்டலாக 30%, இதில் 26.5 போயிடுச்சுன்னா இவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 3.5. கரெக்டாக? ஸோ ஏன்னா 2730 எஸ் கரெக்ட், 3.5 ரேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ இதில் நமக்கு 3.5 எஸ்சிஏக்கு போயிடுச்சுன்னா பிசிக்கு 26.5 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி இங்கே 31% கேல்குலேட் பண்ணாமோ அதே மாதிரி நமக்கு பிசிக்கு 26% கேல்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி எம்பிசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 20% சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 15% சொல்லியிருக்காங்க. ஆமாம் தானே? சாரி 18% சொல்லியிருக்காங்க. இந்த 18%ல் எஸ்சிஏக்கு 3%, அப்போ எஸ்சிக்கு மட்டும் 15%, எஸ்சிஏக்கு 3% அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சொல்கிறது புரியுதுங்களா? ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கவனிங்க. இப்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் பிசிக்கு மட்டும் சொல்கிறேன். இதே மாதிரி தான் மற்ற கேட்டகரிஸ்க்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிசியில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் ஓவரால் ரேங்க்கு நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிசியில் டோட்டலாக பிசியும் பிசிஏ ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், 30% நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 30% நம்ம எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுலேருந்து நம்ம மற்றதுக்கும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிசியை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதே மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ பிசிக்கு நம்ம டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பிசிக்கு 30%. ஆமாம் தானே? ஸோ ஜென்ரலுக்கு 31%, பிசிக்கு நமக்கு 30%. ஸோ 31%னா ஆல்மோஸ்ட் இதில் எவ்வளோ வரும்,
ஸோ 15 1500. ஸோ ஒரு அப்ராக்ஸா ஒரு 1600 போஸ்டிங் வரும்னு வச்சுக்கலாம் அப்ராக்ஸா. ஓகேங்களா? ஸோ நான் வந்து கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 வேகன்சி 30% இருக்குது. ஆமாம் தானே? ஸோ 30%னா இதில் எவ்வளோ பிரியும்? இதில் ஒரு 1500 போஸ்டிங் இருக்கும். ஆமாம் தானே? ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில், அதாவது நீங்கள் ஒரு பிசி கேண்டிடேட், இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஓவரால் ரேங்க்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 1600க்குள்ளேயே வந்துட்டாரு அப்படின்னா, ஓவரால் ரேங்கு 1600க்குள்ளேயே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு என்னது ஓவரால் ரேங்க்ல அவர் வந்து ஒரு 1600க்குள்ளேயே வந்துட்டார், பிஃபோர் என்னது ஒரு 1600க்குள்ளேயே வந்துட்டாருன்னா அவர் கன்ஃபார்ம் போஸ்டிங் கிடைக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா தானே? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுவே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கவனிங்க, ஓவரால் ரேங்க்கு 1600 உள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இவரோட கம்யூனிட்டி கேட்டகரி 1500. ஆமா தானே? ஸோ இவரோட ஓவரால் ரேங்க் ஒரு 1500க்குள்ள வந்துட்டாருன்னா கன்ஃபார்ம் இவருக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை சார் 1600க்குள்ள வந்தாலும் ஏன் சார் ஜென்ரல் கேட்டகரியில் நமக்கு வந்து சீட் கிடைக்காதா சார் அப்படின்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நமக்கு பாசிபிலிட்டிஸ்னு வச்சு பார்க்கல 1600 இருந்தாருன்னா கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கும். ஆனா 100% போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல நம்ம ஏன் இதுல என்ன ஒரு ஃபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1600ன்னு சொல்லி பார்க்கறப்போ ஃபர்ஸ்ட் வர்ற ரொம்ப ரேர் கேட்டகரியா ஃபர்ஸ்ட் வர்ற 1500மே பிசியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரேர் தான். இன்கேஸ் இருந்தாங்கன்னா அந்த 1501 இருக்கவருக்கு கண்டிப்பா வேலை கிடைக்காது. சொல்ல வர்றது புரியுதுங்களா? 1600 பேர் இருக்கிறதுல 1500 பேர் ஃபர்ஸ்ட் வர 1500 பேருமே பிசி கேண்டிடேட்டா இருந்தா இதுக்கான சான்சஸ் கிடையாது. பட் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்ல வரேன். சொல்றது புரியுதுங்களா? ஸோ 1500மே பிசியா இருந்தாங்கன்னா இந்த 1000 ஓவரால் ரேங்க் 1501 இருந்தவருக்கு கிடைக்காது. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா இந்த 1500 அவர் ஃபில் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? இது ரொம்ப ரேர் கேட்டகரி தான். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்ராக்ஸா கவனிங்க, இவருக்கு ஜென்ரல் கேட்டகரியில் 1600 போஸ்டிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிசிக்கு பார்க்குறப்ப 1500 போஸ்டிங் இருக்கு. இப்போ இவரோட ரேங்க்கு ஒரு 1800ன்னு வச்சுப்போம். 1800ன்னு வச்சுப்போம். சார் இப்போ வந்து இதுல வந்து எனக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கும் நமக்கு சான்சஸ் இருக்கு. எப்படிங்க சார் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க, இந்த 1800ங்கிறது என்னது ஓவரால் ரேங்க் கிடையாது. இந்த 1800 கம்யூனல் ரேங்க். ஓகேங்களா? 1800 கம்யூனல் ரேங்க்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க, இந்த 1800ல ஒரு 400 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம் அப்படின்னா, இந்த 400 பேர் வந்து டாப் ரேங்கிங்ல வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். டாப் ரேங்கிங் என்ன அர்த்தம்? டாப் ரேங்கிங்னா ஓவரால் ரேங்கே 400க்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க தங்களுக்கு தேவையான போஸ்டிங்கை போயிட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆமா தானே? இப்போ இவங்க டாப் ரேங்கிங்ல இருக்கனால ஃபர்ஸ்ட் இந்த 400 பேருமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த 1600க்குள்ள வச்சு இவங்கள ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? இவங்கள ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், இவரோட ரேங்க் 1800 இருந்தது. இந்த 400 பேர் ஃபர்ஸ்ட் 400 பேர் ஜென்ரலுக்குள்ளேயே போயிட்டனால இப்ப இவருக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 1800ல 400 போக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்வளோ, கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 1400 பேர் இன்னும் பிசியில இருந்து பிசியோட கேட்டகரியா இருக்கும். சொல்ற புரியுதுங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய 1400. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, 400 பேர் ஜென்ரல்ல போயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 1400 பேருக்கும் கன்ஃபார்ம் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சொல்ற புரியுதுங்களா? ஏன்னா பிசியோட வேகன்சி எவ்வளவு இருக்கு, 1500 பேருக்கான ரிசர்வேஷன் இருக்கு. ஓகேங்களா? பிசி மட்டுமே. ஏன் சார் அந்த 400 பேர்த்த நம்ம பிசியில கவுண்ட்ல எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இருக்க 400 பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பிசியாவே இருந்தாலும் அவங்க டாப் ரேங்கிங்ல வர்றதுனால அவங்கள ஜென்ரல் கேட்டகரியில வச்சிருவாங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்ப 400 பேர் போயிட்டா இவர் 1800 ரேங்கா இருந்தாலும் கம்யூனல் ரேங்க் இருந்தாலும் அவருக்கு போஸ்டிங் கிடைக்கும். அப்ப என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்த 400 பேர் போறதுக்கு பதிலா இதுவே 500 பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள 500 பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், ஒருத்தர் 1900வது ரேங்க் எடுத்தாலும் கம்யூனல் ரேங்க் 1900வது ரேங்க் எடுத்தாலும் அவருக்கு போஸ்டிங் கிடைக்கும். சொல்ல வருது புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே சார். இல்ல சார், இப்ப பிசில இருந்து நிறைய பேர் வந்து ஜென்ரல்ல
போகல. இட் மீன்ஸ் நிறைய பேர் டாப் ரேங்கிங்ல பிசில இருந்து வரல. அப்ப என்ன சார் ஆகும்? ஒரு 100 பேர் தான் போஸ்டிங் எடுத்துருக்காங்க. அதாவது டாப்ல வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பிசில இருந்து ஒரு 100 பேர் தான் டாப் ரேங்கிங்ல வந்திருக்காங்க அப்படின்னு வச்சோம்னா, அப்ப இந்த 100 பேர் மட்டும்தான் ஜெனரல் கேட்டகரியில போவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவரோட போஸ்டிங்ல 1800வது ரேங்க்ல இருக்கவருக்கு, கம்யூனல் ரேங்க் 1800ல இருக்கவருக்கு போஸ்டிங் கிடைக்காது. எதுவரை சார் 100 பேர் தான் போஸ்டிங்ல போயிருக்காங்க அப்படின்னா, ஜெனரல்ல போயிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு வரைக்கும் சார் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஜெனரல்ல போயிருக்கூடிய பிசியோட நம்பரை இந்த ஒரிஜினல் வேகன்சி நம்ம பிசியோட வேகன்சியோட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ டோட்டல் 1500 பிளஸ் 100 1600 கம்யூனல் ரேங்க் 1600 வச்சிருக்கவங்களுக்கு கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப என்ன சார் சிம்பிளா நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஜெனரல்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஜெனரல்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ்ல அதுக்கப்புறமா கம்யூனல்ல ஒரு கம்யூனலுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்க்கணும். இதுல 1600 ஜெனரல் 1600 கம்யூனல்ல 1500 பிசிக்கு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? இப்ப இந்த 1500 பேர்ல எவ்வளவு பேர் டாப் ரேங்கிங் வந்து ஜெனரல் கேட்டகரிக்குள்ள நுழையிறாங்களோ அவ்வளவு போஸ்டிங் என்ன ஆகும் நமக்கு பிசில பின்னாடி இருக்கவங்களுக்கும் கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ எம்பிசில இருந்து டாப் ரேங்கிங்ல நிறைய பேர் போயிட்டாங்கன்னா எம்பிசில பின்னாடி இருக்கவங்களுக்கும் அந்த போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? இல்ல எஸ்சில இருந்து நிறைய பேர் டாப் ரேங்கிங்ல போயிட்டாங்க, ஜெனரல்லே போயிட்டாங்க அப்படின்னாக்க என்ன ஆகும் நமக்கு? ஜெனரல்ல நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னாக்க எஸ்சியோட கேண்டிடேட்ஸ் எஸ்சில பின்னாடி இருக்கவங்களுக்கும் போஸ்டிங் கிடைக்கும். இதுதான் விஷயம். சொல்றது புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ சிம்பிளஸ்ட் வே என்ன அப்படின்னா, ஒரிஜினல் வேகன்சி கம்யூனல் வேகன்சி வந்து எவ்வளவு இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1500 இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ பிசிக்கு இங்க நம்ம சொல்லி கவுண்ட் படி 1500 இருக்கு அப்படின்னா, இந்த 1500ல எவ்வளவு பேர் டாப் ரேங்கிங்ல வந்து ஜெனரலுக்குள்ள நுழையிறாங்களோ அவ்வளவு பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தோம், 400 பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 400 பேர் நுழைஞ்சாங்கன்னா பின்னாடி 1500 பிளஸ் ஒரு 400 1900 வரை கம்யூனல் ரேங்க் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இல்ல ஒரு 100 பேர் தான் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த 1500 பிளஸ் இந்த 100 சேர்த்துக்கணும் 1600 போஸ்டிங் 1600 கம்யூனல் ரேங்கிங் வச்சவங்களுக்கு கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் நமக்கு என்ன வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா? இது வெர்டிகல் ரிசர்வேஷன். ஸோ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன சார்? இந்த உமன்ஸ்க்கான 20% எப்படி கொடுப்பாங்க, 30% எப்படி கொடுப்பாங்க, பிஎஸ்டி அமைச்சர்கள் 20% எப்படி கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் மேனு, அதே மாதிரியே என்னது மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி என்னது மற்ற ஸ்பெஷல் கேட்டகரி ராணுவ வீரர்கள் இவங்களுக்குலாம் எப்படி கொடுப்பாங்க சார், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னா அது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். அதுல என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இந்த 1000 கவனிங்க, சிம்பிளா அதையும் சொல்லிடுறேன். இப்போ பிசிக்கு எவ்வளவு சொல்லியிருந்தேன்? 1500 டோட்டல் வேகன்சிஸ்ல பிசிக்கு மட்டும் எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். கம்யூனல் வேகன்சி 1500. இதுதான் நமக்கு வெர்டிகல் வேகன்சி. ஓகேங்களா? வெர்டிகல் ரிசர்வேஷன். இப்ப இதுல இருந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன சார் அப்படின்னா, இந்த 1500ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், உமன்ஸ்க்கு 30%, பிஎஸ்டிஎம் வச்சிருக்கவங்களுக்கு 20%, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5%, இந்த மாதிரி தனித்தனியா கேட்டகரிஸை பிரிச்சிருவாங்க. இப்ப இதுல பிரிச்சு என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, உமனுக்கு 30% அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த 1500ல 30 தனியா பிரிச்சிருவாங்க. 30% பிரிச்சா எவ்வளவு வரும்? 3 15 3 15 45 450 வேகன்சி கண்டிப்பா பொண்ணுங்க இருந்தே ஆகணும். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? சொல்றது புரியுதா இல்லையா? 1500 வேகன்சில இந்த 450 பொண்ணுங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும். சார் இப்ப இதுல 1500 சொல்லிட்டீங்க, 450 பொண்ணுங்க இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்ப இந்த 450 பொண்ணுங்கள்ல ஆல்மோஸ்ட் டாப் ரேங்கிங்ல வந்தும் டாப் ரேங்கிங்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜெனரலே போயிட்டாங்க சார். அவங்கள கணக்குல எடுத்துப்பாங்களா அப்படின்னா அவங்களே கணக்குல எடுத்துப்பாங்க. டாப் ரேங்கிங்ல இருந்து நீங்க ஜெனரல்ல போய் எடுத்துட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே கணக்குல எடுத்துப்பாங்க. இல்ல சார் டாப் ரேங்கிங்ல எல்லாமே பசங்க போயிட்டாங்க, பின்னாடி வந்து பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஒரு 1500 போஸ்டிங்ல 1500 பேர் அப்படின்னா சார் ஒரு 1400 பேர் ஃபுல்லாமே பசங்க சார். லாஸ்ட் இந்த 1500க்கு மேலதான் வந்து என்னது இப்படி வச்சுப்போம். எப்படின்னா 1000 கவனிங்க, ஒரு கவனிங்களேன், ஒரு 1400 பேர், ஃபர்ஸ்ட் 1400 பேர் ஃபுல்லாமே பசங்க. இந்த பிசி கம்யூனிட்டியில ஃபர்ஸ்ட் 1400 பேர் எல்லாமே பசங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ அவங்களோட ரிசர்வேஷன் படி 450 போஸ்டிங் நம்ம கொடுத்தே ஆகணும். யாரோட ரிசர்வேஷன் படி? பெண்களுக்கான ரிசர்வேஷன் படி 450 போஸ்டிங் 30% நம்ம கொடுத்தே ஆகணும். பட் 1400 பேர், ஃபர்ஸ்ட் 1400 பேருமே பசங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு 100 பேர் மட்டும்தான் பொண்ணுங்க இருப்பாங்க. ஆமா தானே? ஆமா தானே? சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுல என்னன்னா, ஆனா எனக்கு 450 பேருக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க ஒரு 1500ல 100 பேர் பொண்ணுங்க ஆல்ரெடி இருக்காங்க. 100 பேர் பொண்ணுங்க ஆல்ரெடி இருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன சார் பண்ணுவாங்க, மிச்சம் இந்த 350 ஜென்ரல்ல யாருமே பொண்ணுங்க போகல. அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே சொல்லியிருக்கோம். ஸோ ஜென்ரல்ல யாருமே பொண்ணுங்க போகல. ஃபர்ஸ்ட் இந்த 1500 வேகன்சிஸ்ல 1400 பேர் பசங்க தான் இருக்காங்க டாப்ல. வெறும் 100 பேர் 1401ல இருந்து 1500 பேர் தான் பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இப்படி இருக்கிறப்போ
மிச்சம் என்ன ஆகும்? 350 வேகன்சி ஷார்டேஜ் ஆகுது. ஆமா தானே? அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த 350 வேகன்சி இந்த 1400ல இருந்து தான் ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க. இதுல இருந்து தான் எடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? இதுல ஒரு 350 வேகன்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? மிச்சம் எவ்வளவு இருக்கும்? உங்களுக்கு பாருங்க 1000 எவ்வளவு இருக்கும்? 1050 இருக்கும். ஆமா தானே? 1050 தான் இருக்கும். அப்படித்தானே? 1050 ஸோ 300 400 கரெக்ட். ஸோ 1050 வேகன்சிஸ் தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1051வது ரேங்க் எடுத்த கம்யூனல் ரேங்க்ல 1051 இருக்க பையனுக்கு கிடைக்காது. 1052 இருக்க பையனுக்கும் கிடைக்காது. ஸோ 1050 வரைக்கும் இருக்க பையனுக்கு கிடைக்கும். 1051ல இருந்து 1400 வரை இருக்கக்கூடிய பசங்களுக்கு கிடைக்காது. இந்த வேகன்சிஸ் எல்லாம் எடுத்து மிச்சம் ஷார்டேஜா ஒரு 300 ஏன்னா இங்க வேகன்சில ஒரு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு ஒரு 100 பொண்ணுங்களுக்கு ஆல்ரெடி இங்க வேகன்சி அந்த அந்த கம்யூனல் ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. மிச்சம் 350 பொண்ணுங்களை பின்னாடி எடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த 350 பொண்ணுங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1501வது எடுத்த பொண்ணை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க? இந்த 100 பேர் போக இந்த 100 பேரும் என்ன சொல்லிடலாம்? இந்த 100 பேருக்கு என்ன சொல்லிடலாம்? இந்த 100 பேர் 1450ல இருந்து இந்த 100 பேருக்கு ஜம்ப் ஆகும். அப்ப இதை 100 பேர்த்த கூட்டுங்க. அப்ப என்ன ஆகும்? 1150 மாறிடும். கரெக்டா? வேகன்சி இப்போ 1150 மாறிடும். இந்த 1150 வரல வந்து 100 பொண்ணுங்க ஆல்ரெடி இந்த 100 பொண்ணுங்க ஆல்ரெடி அதை சேர்ந்துட்டாங்க. மிச்சம் 1151வது பொண்ணா இந்த கம்யூனல் ரேங்க் 1501வது ரேங்கா இருக்கக்கூடிய பொண்ணை தூக்கி இங்க கொண்டு வந்துருவாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ பின்னாடி எவ்வளவு பொண்ணுங்க உட்காந்து பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனல் ரேங்க் 5000ஆவே இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுவாங்க? 1502வது பொண்ணா எடுத்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ள பொண்ணுங்க இருந்தாங்கன்னா கன்சிடர் எடுத்துப்பாங்க. அந்த அந்த ரிசர்வேஷன் ஃபில் ஆச்சுன்னா ஓகே. சப்போஸ் ஃபில் ஆகலை அப்படின்னா பசங்க என்னதான் முன்னாடி இருந்தாலும் அந்த அந்த ரிசர்வேஷனை எடுத்துட்டு பொண்ணுங்க பின்னாடி இருக்க பொண்ணுங்களை தூக்கி அந்த ரிசர்வேஷன் ஃபில் ஆகிற வரையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? ஸோ என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்க அந்த 1050 வரைக்கும் தான் பசங்க அப்படின்னு சொல்லி வச்சோம்னா 1050 வரைக்கும் தான் பசங்க 1050 வரைக்கும் தான் வந்து என்ன பண்ணிடுவாங்க? இந்த ஏன்னா 1400 பேர் சொல்லியிருந்தேன். கரெக்டா? 1400 பேர்ல ஃபுல்லா பசங்க, மிச்சம் இருக்க 100 தான் பொண்ணுங்க. ஸோ மிச்சம் இருக்க 100 பொண்ணுங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். மிச்சம் அந்த 350 பொண்ணுங்களுக்கு ஷார்டேஜா இருக்கனால பசங்கள் அந்த 1051வது ரேங்க்ல இருந்து 1000 என்ன பண்ணுவாங்க? 400வது ரேங்க் வரை இருக்கக்கூடிய பசங்களை எடுத்துட்டு இவங்களுக்கு வேலை கிடைக்காது. பின்னாடி இருக்கக்கூடிய பொண்ணுங்க எந்த ரேங்க்ல இருக்காங்களோ அந்த பின்னாடி இருக்கிற ரேங்க்ல அந்த 350 பொண்ணுங்களை எடுத்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியலன்னா திருப்பி ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி நான் பெண்களுக்கு சொன்னேன் 30% எப்படி பெண்களுக்கு சொன்னேனோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5% அந்த 5%, பிஎஸ்டிஎம் 20% அந்த 20%. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் இதே மாதிரி தான் பிளே ஆகும். சொல்றது புரியுதுங்களா? கிளியரா இருந்துக்கும் நம்புறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். எப்படி ரிசர்வேஷன்ல எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் நம்புறேன். ஸோ கொஸ்டின் என்னது? குரூப் 2வோட ஆன்சர் கீஸும் வந்துருச்சு. எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ற ரேஞ்ச், கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ குரூப் 4 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க பயப்படாமல் இருங்க. கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும்னு நம்புவோம். ஓகேவா? குரூப் 4 ரிசல்ட் இந்த மந்த் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஃபர்தராக டிசம்பரில் ஆனுவல் பிளானர் சொல்லியிருக்காங்க. ஸோ 2026ல் நமக்கு குரூப் 4 இருக்குமா, குரூப் 2 இருக்குமா, குரூப் 1 இருக்குமா அப்படிங்கிற விஷயமும் அதில் வரப்போகுது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிப்போம்? பார்த்துப்போம். ஸோ ஆனுவல் பிளானர் வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன பண்ணிக்க முடியும்? உங்களால் நெக்ஸ்ட் வர வீடியோஸ் உடனே இன்டிமேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல்.